Hello everyone, welcome to KS English Literature Academy. Today we are going to see a short summary of The English Teacher by R.K. Narayan. The English Teacher by R.K. Narayan. நாவலை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நாவலில் வர கேரக்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா. இவர் இங்கிலீஷ் லெக்சரராக ஆல்பர்ட் மிஷன் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவருடைய மனைவியின் பெயர் சுஷீலா. இவங்களுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட பேர் லீலா. இவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற ஆல்பர்ட் மிஷன் காலேஜ், அந்த காலேஜோட பிரின்சிபல் பேர் மிஸ்டர் ப்ரவுன். அப்புறம் ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிற கேரக்டர் வருவார். அவருடைய பேரெல்லாம் குறிப்பிடலை. அவர் ஒரு ஸ்கூலை ரன் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் சேஜ். கிருஷ்ணாவோட மனைவி சுஷீலா இறந்ததுக்கப்புறம் கிருஷ்ணா இந்த மீடியேட்டர், அதாவது இந்த சேஜ் மூலயமா தான் சுஷீலா கிட்ட பேசுவார். அதுக்கப்புறம் சாஸ்திரி. இவர் காலேஜில் இவர் கூட ஒர்க் பண்ணுறவர். கோபால், கஜபதி, டாக்டர் மேனன் எல்லாருமே காலேஜ் கலீக்ஸ் தான். அதுக்கப்புறம் சிங்காராம் அப்படிங்கிறவர் ஹாஸ்டல் சர்வெண்ட். ஸோ இப்போது ஜிஸ்ட் ஆஃப் த நாவல் பார்க்கலாம். இந்த நாவலில் 8 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ சாப்டர் வைஸ் நான் ஜிஸ்ட் மட்டும் போட்டிருக்கேன். கம்ப்ளீட் ஸ்டோரி, கம்ப்ளீட் சம்மரிலாம் கொடுக்கல. ஷார்ட் சம்மரி மட்டும்தான் கொடுத்துருக்கேன். தி இங்கிலீஷ் டீச்சர் பை R.K. நாராயண். இந்த நாவலோட ப்ரொட்டகனிஸ்ட் கிருஷ்ணா. கிருஷ்ணா அப்படிங்கிறவர் ஒரு இங்கிலீஷ் லெக்சரர். இவர் ஆல்பர்ட் மிஷன் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆல்பர்ட் மிஷன் காலேஜ் எங்கே இருக்குன்னா மால்குடி. மால்குடி அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஷனல் டவுன். ஃபிக்ஷனல் டவுன் அப்படின்னா கற்பனையாக உருவாக்கப்பட்ட ஒரு டவுனோட பேர். இவர் செய்கிற வேலையை எப்படி செஞ்சிட்ருக்காரு அப்படின்னா ரோபோட்டிக் மேனர். அதாவது ஒரு ரோபோவுக்கு ஒரு கமாண்ட், ஒரு ஆர்டர் கொடுத்தா அது எப்படி செய்யுமோ அது மாதிரி தான் அவர் செஞ்சிட்ருக்காரு. அவருடைய வேலையில் அவருக்கு முழு மன திருப்தி இல்லை. இவருடைய காலேஜ் பிரின்சிபல், அவருடைய பேர் என்னென்னா மிஸ்டர் ப்ரவுன். இவர் கூட வேலை பார்க்குறவருடைய பேர் கஜபதி. ஒரு நாள் பிரின்சிபல் மிஸ்டர் ப்ரவுன் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாரு. மீட்டிங்கில் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் லெக்சரர்ஸ்க்கு என்ன சொல்கிறாருன்னா, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ் பியூரிட்டி அண்ட் பெர்ஃபெக்ஷன் ஆஃப் த லாங்குவேஜில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஒரு நாள் இவர் ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்கப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேசியிருக்காரு. அப்போது அந்த ஸ்டூடெண்ட் ஆனரோட ஸ்பெல்லிங்கை தப்பாக சொல்லியிருக்கான். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த மீட்டிங்கில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் லெக்சரர்ஸ் பியூரிட்டி அண்ட் பெர்ஃபெக்ஷன் ஆஃப் த லாங்குவேஜில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அந்த பையன் ஆனரோட ஸ்பெல்லிங்கை தப்பாக சொல்லியிருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா ஆனர், HONOUR அப்படிங்கிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், HONOR அப்படிங்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷ். அந்த பையன் அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கை சொல்லியிருக்கான். ஸோ பிரின்சிபல் அவன் ஸ்பெல்லிங்கை கம்ப்ளீட்டாக தப்பாக சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணியிருக்காரு. கிருஷ்ணாவுக்கு இது சம்மந்தமாக பிரின்சிபல் கிட்ட பேசணும் அப்படிங்கிற எண்ணம், ஆனால் அவரால் பேச முடியல. அன்றைக்கி ஈவினிங் ஹாஸ்டலில் போய் இதை பற்றியே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஃபைனலாக அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, நாளைக்கு சின்னதாக ஒரு வாக் போயிட்டு வந்துட்டா மைண்டு ரெஃப்ரெஷ் ஆயிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ப்ராப்ளமை விட்டு மூவ் ஆன் ஆயிடுறாரு. இங்கே இவருடைய சேலரி என்ன அப்படின்னா மந்த்லி 100 rupees. அப்புறம் இவருக்கு என்னவாகணும் அப்படின்னு ஆசைன்னா வெல் நோன் போயட், ஒரு ஃபேமஸான போயட், கவிதை எழுதணும், நிறைய கவிதை எழுதணும் அப்படிங்கிறது தான் இவருடைய ஆசை. ஸோ இதனோட சாப்டர் 1 முடியுது. சாப்டர் 2 எப்படி பிகின் ஆகுதுன்னா, கிருஷ்ணாவுடைய அப்பா கிட்டேருந்து கிருஷ்ணாவுக்கு ஒரு கடிதம் வரும். அந்த கடிதத்தில் தனியாக ஒரு ரெண்டல் ஹவுஸ் பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி கிருஷ்ணாவும் பார்த்துருவாரு. பார்த்ததுக்கப்புறம் கிருஷ்ணாவுடைய அம்மா, கிருஷ்ணாவுடைய மனைவி, அவங்க பேர் சுஷீலா, கிருஷ்ணாவுடைய பொண்ணு, அந்த பொண்ணு பேர் லீலா, 3 பேரும் அந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க. 2 மாதம் கிருஷ்ணாவுடைய அம்மா அந்த வீட்டில் தங்கி அந்த பொருளெல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு எப்படிலாம் குடும்பத்தை பொறுப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமகளுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு 2 மாதத்தில் அவங்க கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சுஷீலா அந்த வீட்டை எல்லாத்தையுமே பொறுப்பாக தான் பார்த்துட்ருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கிருஷ்ணாவுடைய அம்மா ஒரு வயசானவங்களை அனுப்பி விடுவாங்க. இவங்கள வீட்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க. ஸோ ஹெல்ப்பாக இருக்கும் பட்சத்தில் சுஷீலா லீலாவை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுஷீலாவுக்காக ஒரு ஆளை அனுப்பிச்சி விடுவாங்க.
இனிஷியலாக சுஷீலாவுக்கு வந்து இன்னொருத்தவங்க வந்து ஃபேமிலியில் ஆட் ஆகும்போது செலவெல்லாம் அதிகமாகுமே அப்படின்னு யோசிப்பாங்க. பட் லேட்டர் ஆன் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் சுஷீலாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வேர்ட்ஸ்வர்த்தோட ஒரு லைன் எடுத்து கவிதையாக சொல்வார். ஷி வாஸ் அ ஃபேண்டம் ஆஃப் டிலைட் அப்படின்னு சொல்லிட்டு சுஷீலா வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கவிதை வந்து நீங்களாக உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சுஷீலா வந்து கிருஷ்ணாவை என்கரேஜ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் காப்பி பண்ணாதீங்க, நீங்கள் கவிதையை நீங்களாக உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு நாள் சுஷீலா என்ன பண்ணாங்கன்னா கிருஷ்ணாவுடைய பழைய அலாம் கிளாக்கையும் சில ஓல்டு டாக்குமெண்ட்ஸையும் தூக்கி போட்டு, அதாவது விற்றுட்டாங்க. பழைய பேப்பர் கரண்ட் எல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தூக்கி போட்டாங்க. அது கேள்விப்பட்ட உடனே சுஷீலாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்த முதல் சண்டை. இது எவ்வளோ நேரம் நீடிச்சிச்சு அப்படின்னா ஒரு 48 மணி நேரம் தான் நீடிச்சிச்சான். அதுக்கப்புறம் கிருஷ்ணாவே வந்து சமாதானமாகி பேசிட்டாராம். அதுக்கப்புறம் இவங்க என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இது குழந்தையுடைய ஹெல்த்தை பாதிக்கும், அதனால நம்ம சண்டை போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் முடிவு பண்ணாங்களாம். அதோட இந்த சாப்டர் முடியுது. தி இங்கிலீஷ் டீச்சருடைய சாப்டர் 3 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கிருஷ்ணாவுடைய அப்பா கிருஷ்ணா கிட்ட என்ன சொல்றாருன்னா, சொந்தமா ஒரு வீட்டை பாரு அப்படின்னு சொல்றாரு. நீ வீடு வாங்குறதுக்கு நான் உனக்கு பண உதவி செய்கிறேன் அப்படின்னும் சொல்றாரு. அதுவும் இல்லாம லீலாவுடைய 3வது பிறந்தநாள் வருது இல்லையா, அதுக்கு நீ கிஃப்டா கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இதனால கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய மனைவி சுஷீலாவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீடு பார்க்கறதுக்கு கிளம்புறாங்க. அப்போ சுஷீலா இண்டிகோ கலர் சாரி கட்டியிருந்தாங்க. அவங்க கிராஸ் பண்ணும்போது அவங்க மேலே ஜாஸ்மின் ஸ்மெல் நல்லா அடிச்சிச்சான். உடனே வந்து கிருஷ்ணா யோசிச்சாராம், நம்ம வாங்க போகிற வீட்டுக்கு நம்ம ஜாஸ்மின்ஸ் ஹோம் அப்படின்னு தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாராம். அப்புறம் சுஷீலாவும் கிருஷ்ணாவும் அவங்களுடைய பொண்ணு லீலாவை அவங்க வீட்டில் இருக்கிற ஹெல்ப்பர் அந்த விமன் கிட்ட விட்டுட்டு இவங்க 2 பேரும் வீடு பார்க்க கிளம்பிட்டாங்க. இவங்களுக்கு வீட்டை பார்த்து கொடுக்க ஹெல்ப் பண்ணது யாருன்னா சாஸ்திரி. சாஸ்திரி யாருன்னா கிருஷ்ணாவுடைய கிருஷ்ணா கூட ஒர்க் பண்ணவர். அவரு தான் வந்து லாலிஸ் எக்ஸ்டென்ஷனில் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் வீட்டை காமிச்சிருக்கார். பல வீடை இவங்க பார்த்துருக்காங்க. வீட்டை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சாஸ்திரியும் கிருஷ்ணாவும் அந்த வீட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பாத்ரூமை, அதாவது டர்ட்டி பாத்ரூமை சுஷீலா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் அவங்களால டோரை கூட ஓப்பன் பண்ண முடியல. அப்போ கிருஷ்ணா தான் வந்து காலால் உதச்சி அந்த டோரை ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஓப்பன் பண்ண உடனே சுஷீலாவோட லிப்ஸில் ஒரு ஃப்ளை இருந்ததை கிருஷ்ணா பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுலேருந்தே சுஷீலா வந்து உடம்பு முடியாமல் படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. சுஷீலாவை கிருஷ்ணா வந்து கிருஷ்ணா மெடிக்கல் ஹாலில் இருக்கிற டாக்டர் ஷங்கர் கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. டாக்டர் ஷங்கரும் வந்து டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு டைஃபாய்டுன்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மெடிசின்ஸ்லாம் கொடுத்து பார்த்தும் எந்த யூஸும் இல்லை. அட் லாஸ்ட் சுஷீலா இறந்துட்டாங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. சாப்டர் 4லேருந்து சாப்டர் 8 வரைக்கும் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். தேங்க்யூ.